அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உம்ரா ட்ரிப் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு ஹஜ்ஜி கமிட்டி குரூப்போடு போனதுனால அவங்க வந்துட்டு நம்ம போகாத இடங்கள்லாம் வந்துட்டு பல இடங்களுக்கு சுற்றி காமிச்சாங்க. அப்படி போகும்போது தான் நாங்கள் குர்ஆன் அச்சடிக்கிற இடத்த போய் பார்த்தோம். அதை முடிச்சுட்டு அப்புறம் தாயிஃபுக்கு போகிற வழியில் மியூசியம், ரொம்ப அற்புதமான ஒரு மியூசியம், இஸ்லாமிக் மியூசியம்னு பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. 2 நாள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து நம்ம இப்போ மந்தி சாப்பிட்றதுக்காக வந்து தாயிஃபை நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா தாயிஃபுடைய ஒரு ஏரியா வந்தோடனே பசுமை வந்துக்கிட்டு கடுமையாக வந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனசுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த ஏரியா பார்க்கும்போது டெம்பரேச்சரும் ரொம்ப கம்மியாகிடுச்சு. நம்ம ஜித்தாவில் போய் பார்க்கும்போது டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, மக்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. தாயிஃபுக்கு போகும்போது அதுக்கு அடுத்த லெவலில் ஒரு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த தாயிஃபுடைய சிட்டுடைய வியூவை பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. மந்தி கடை கூட்டிகிட்டு போனாங்க. மந்தி கடையில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதனுடைய கவரேஜும் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அந்த வீடியோவும் அதை முழுமையாக இந்த வீடியோவிலே பார்க்கலாம் நீங்கள். இப்போ போகிற வழியிலேயே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய மஸ்ஜிது இப்போ பார்க்குற இடம்தான் பல சஹாபாக்கள் வந்து இங்கேயே அடக்கம் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துக்கிட்டு நம்ம தனிமையில் வந்தாக்கா இதெல்லாம் போவோமாண்டாக்கா ரொம்ப சிரமந்தான். ஏன்னு சொன்னாக்கா நம்ம சாதாரணமாக மக்கா போவோம், மதினா போவோம், தாயிஃப் போனால் மலையில் போய்ட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவோம். இது போல் இஸ்லாமிக் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் போகிறோண்டாக்கா இது போல் உம்ரா குரூப்பு இல்லாட்டி ஜியாரத் போகிற குரூப்பு இவங்களோட சேர்ந்து போனோம்னாக்கா பல இடங்களை சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கும். நம்ம ஒரு விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியும். அதனால் பெரும்பாலும் நம்ம ஹஜ்ஜு செய்கிறது வந்து வேறு ஒரு இதாக இருந்தாலும் இந்த உம்ரா இது மாதிரி போகும்போது நம்மளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவங்கள் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் பல ஊர் மக்கள் நம்ம பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் போனீங்கன்னாக்கா பல மக்களையும் பல ஊர் மக்களையும் நம்மளுக்கு சந்தித்து புதிய புதிய உறவுகள் நம்மளுக்கு வந்து இதனால் ஏற்படுது. இது வந்துக்கிட்டு எப்போதுமே ட்ராவலிங்கில் உள்ள ஒரு அனுபவம் கூட. புதுசாக ஆட்கள் நம்மளுக்கு வந்து அறிமுகமாவாங்க. அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள், அங்கே உள்ள விஷயங்கள், அவங்களோட நம்ம அணுகுமுறை. ஏன்னா 15 நாள் ஒன்றா இருப்போம். ஒரு அடுத்தடுத்த ரூமில் இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம போய் அனுபவித்தவங்களுக்கு மட்டும் தெரியும். பல ஊர் மக்களோடு சேர்ந்து மிங்கிளாகி போகிறது வந்து இதில் நல்லா பொருத்தமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே நம்ம இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய தாட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நம்மளுடைய பெர்ஃப்யூம் உங்களுக்கு எதுவும் வேணும்னு சொன்னாக்கா யூஏயில் அற்புதமான குறைஞ்ச விலையில் அற்புதமான பெர்ஃப்யூம்லாம் இங்கே இருக்குது நம்மள்கிட்ட. நம்மளுடைய வெப்சைட்டை போடுறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கிடுங்க. அது உங்களுக்கு தேவைன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாக்கா மேலும் ஒரு 10% டிஸ்கவுண்ட். இது இல்லாமல் ஏற்கனவே டிஸ்கவுண்ட்டு 35, 40, 50 அப் டு 65% வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா டெலிவரி ஃப்ரீயும் பண்ணி தருவேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு எப்போதுமே சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே. அப்போ சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அவங்களும் ஒரு ஆர்வமாக செய்வாங்க. இந்த மந்தி கடை போய் சேர்ற வரைக்கும் மக்கள் அப்படியே டயர்ட் ஆகிட்டாங்க. எல்லாருமே சுற்றி அங்கிட்டெல்லாம் போய் அப்பா தாயிஃப் சிட்டியே வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்த ஒரு வீடியோ ஒன்று வரும், தாயிஃபுடைய அற்புதமான வியூவு. இது கூட இந்த சைட் வியூவில் எடுத்தது, அது ஃப்ரண்ட் வியூவில் கிடச்சிச்சு. ஏன்னு சொன்னாக்கா டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அது ரொம்ப அற்புதமாக வந்துச்சு அந்த வீடியோவை. அதுபோல் ஏகப்பட்ட இடங்கள் நம்ம தாயிஃபில் போனதெல்லாம் எல்லாமே ரொம்ப அற்புதமான இடங்கள், அற்புதமான நம்மளுடைய அனுபவங்கள். இதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இது போல் நம்ம பல நாடுகளில் போயிட்டு பல வீடியோக்கள் எடுத்து போடுறோம். எல்லாம் உங்களுக்காக தான். உங்களுடைய எதுவும் திருத்த வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம திருத்திக்கிடுவோம் முடிஞ்ச அளவு. இந்த ஒரு அளவு வந்து மந்தி கடை வந்து அடைஞ்சாச்சு. இப்போ இந்த ஏரியாவில் தான் மந்தி கடை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. முழுமையாக நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. பாய். சட்டி திறக்கலையா?
இதுதான் கப்சா சட்டி. केवलाल अरे अभी अभी बेउंटे को डेढ़ पाँच लेटे जैसे भी सोए बस आधा क्या अयो चला दाल सऊदी ما في इमारत إمارات سنتر سعودي أيوة هذا ما في أوبن شوية ممكن شوية أوبن ما شاء الله كبسة ready هذا ثاني نوع ما شاء الله ما شاء الله ايوه في حمام كيف ها ايوه يوتيوب ايوه थोड़ा அவட்ட கூட எந்த தராங்க ये एकदम तो एकदम अंदर कैसा है इसे मिक्स हां ده سوي فيديو بس انا من اليوتيوب Turun. கறி வகையில் எத்தனை வகையான கறி வகைகள் கடலை கீமா கிஃப்தா மாஷா அல்லாஹ் மஜ்பூஸ் பாப்மியா هذا مشكل عصير كله عصير खाना अच्छा है अच्छा खाना अल्हम्दुलिल्लाह नहीं अच्छा है நல்ல விசாலமான ஒரு இடமா இருக்கு மந்தி திங்கிறதுக்கு தரையில் கொஞ்சம் திங்கிற மாதிரி வச்சுருக்காங்க மேலாலையும் கொஞ்சிக்கலாம் வேற பார் மந்தி திங்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு